இந்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருந்த கர்க்கிமுகி என்ற பூதம் ஒன்று தவத்தை இழந்த அந்த நக்கீரரை பிடித்து தன்னுடைய குகையில் அடைத்து வைத்தது. அந்த குகையில் ஏற்கனவே 999 பேரை அந்த பூதம் பிடித்து வைத்திருந்தது. 1000 பேர் சேர்ந்ததும் அனைவரையும் உணவாக்கிவிட திட்டமிட்டிருந்தது. நக்கீரர் 1000வது ஆள். குகையில் அடைப்பட்டிருந்த நக்கீரர் பூதத்தின் பிடியிலிருந்து தன்னையும் மற்றவர்களையும் காப்பாற்ற வழி தெரியாமல் தவித்தார். அப்போது அவருக்கு முருகப்பெருமானை நினைத்து துதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. நக்கீரர் முருகப்பெருமானின் 6 படை வீடுகளின் பெருமைகளையும் 6 முகங்களின் சிறப்புகளையும் பக்தர்களுக்கு அவர் அருள் புரியும் முறையையும் வியந்து போற்றி 317 அடிகளை கொண்ட திருமுருகாற்று படை என்னும் நீண்ட பாடலை பாடினார். நக்கீரரின் தூய பக்தி பாடல் கேட்டு மனம் மகிழ்ந்த முருகப்பெருமான் உடனடியாக அந்த இடத்துக்கு காட்சியளித்தார். தன் சக்தி வேலை கொண்டு அந்த கர்க்கிமுகி பூதத்தை அழித்தார். முருகனின் வேல் அந்த குகையின் கதவை உடைத்து நக்கீரர் உட்பட அடைப்பட்டிருந்த 1000 பேரையும் விடுவித்தது. அதன் பிறகு முருகன் நக்கீரருக்கு தன்னுடைய உண்மையான வடிவை காட்டி அருள் புரிந்தார். நக்கீரர் பாடிய இந்த பாடலே சங்க இலக்கியமான 10 பாட்டில் முதல் நூலாக வைத்து போற்றப்படும் திருமுருகாற்று படையாகும்.